ஐ எம் மோனிஷா. என்னோட சன் வந்து ஆச்சாரிய சிக்ஷா மந்திரில கிரேட் 2 டி செக்ஷன்ல இருக்காரு. இன்னைக்கு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக ஆண்டி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஈட்டிங் மெத்தட் சொல்லிட்டு வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப புதுசாகவும் நல்லாவும் வந்து பசங்களுக்கு வந்து அது 20 மினிட்ஸ்ல இது ஒரு லெசன்ல இருந்து நான் கவர் பண்ணுவோம் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரக்ஷன் வேர்டா இருக்கட்டும், ஆப்போசிட்ஸா இருக்கட்டும், அதே போல மீனிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த 20 மினிட்ஸ்ல கடகடன்னு கவர் பண்ணிட்டாங்க. அதே போல என்ன முக்கியமான விஷயம்னா அவங்க அழகா பசங்களுக்கு புரியுற மாதிரியும் ஸ்பீடா இருந்தாலும் பசங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதையும் நல்லா டீச் பண்ணாங்க. பசங்களும் அழகா ஆன்சர் பண்ணாங்க. அது கேட்கிற எல்லா பசங்களும் வந்து ரொம்ப பயந்தோ அழகா எழுந்திருச்சு அவங்க கரெக்டா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டாங்க. பசங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் கத்து கொடுக்கணும்ன்றது அந்த 20 மினிட்ஸ்ல அவ்வளவு ஃபாஸ்டா அழகா கத்து கொடுத்தாங்க. நானே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா வந்து அந்த ஸ்வீட் கார்டு படிக்கும் போது பசங்க வந்து சொல்லுவாங்களான்ட்டு எனக்கு ஒரு டவுட் கேட்கும். அதான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பசங்க முடிஞ்சதும் எல்லாமே கடகடன்னு ஃபாஸ்டாவே இது பண்ணாங்க. நான் நோட்டீஸ் பண்ண எல்லா பசங்களையும் நான் அழகா கரெக்டா பாத்துட்டே வந்தேன் எல்லாரும் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு. அதே போல கரெக்டா ஸ்வீட் கார்டு எடுத்து பசங்க கடகடன்னு அழகா வாசிச்சுங்க. இன்னும் அதே மாதிரி இந்த கார்டு ஒண்ணு கேஷ் கார்டு ஒண்ணு எடுத்து காமிச்சாங்க. அது காமிச்சுட்டு பசங்க கேட்டுனே இருந்தாங்க. டக்கு கேட்டுனே இருந்தாங்க. ஃபாஸ்டா தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த ஃபாஸ்டா அவங்க கேட்டாலும் பசங்க அழகா ரிப்ளை பண்ணாங்க. அதே போல மேம் வந்து நல்ல மெத்தட் பயப்படுறாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு புதுசான விஷயம் வந்து அவங்க கத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஈஸியான எப்படி பார்ப்போம், ஸ்லோவா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஈஸியா வந்து நம்ம புரியும் இருந்தாலும் நிறைய சொல்லுவாங்க. ஆனா பசங்களுக்கு ஃபாஸ்டா எழுந்தாலும் கூட பசங்களுக்கு புரியுது. அதெல்லாம் மெமரி வந்து அவங்களோட பிரெயின் டெவலப் ஆனது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது மேம் மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. பசங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களே அழகா ரெடி பண்ணி என்னென்ன புக் வேணும் என்னென்ன வேணும் அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கிளாஸ் எடுக்கிற மெத்தட் வந்து ரொம்ப நல்லா அழகா தெளிவா பசங்களுக்கு எப்படி புரியணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆக்ஷனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா எடுக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு பிஸியா இருக்காது பார்க்கும்போது. ஒரு டீச்சிங் மாதிரியே இல்ல, பசங்களுக்கு அழகா ஸ்டோரி சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லி கொடுத்து அந்த கொஸ்டின் ஆன்சர் கூட அழகா கவர் பண்ணுவாங்க. இப்போ என்ன இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட்னா வீட்டுக்கு போயிட்டு நாங்க போயிட்டு தனியா வந்து எக்ஸாமுக்கு இந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் கவர் பண்ற அவசியமே இல்லை. இந்த கிளாஸ்லயே அழகா வந்து ஆக்ஷன் மூலியமாவும் இந்த ஸ்டோரி மூலியமாவும் அழகா அந்த கொஸ்டின் ஆன்சர் சூப்பரா கவர் பண்றாங்க. அதனால அவங்க டீச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அப்சர்வேஷனுக்கு கூப்பிட்டதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிடுவேன் நினைச்சேன். ஆனா வந்து பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.